ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தாய் தொம்யம் ஃப்ரைட் ரைஸ் சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? வாங்க போகலாம் பார்க்க. தேவையான பொருட்கள்: ஒரு சிராய் எடுத்துங்க. சிராய் வந்து நல்லா தட்டிடுங்க. ஊசி மிளகா ஒன்று ரெண்டாக பிளந்துடுங்க. டொமேட்டோ வந்து சிறுசாக வெட்டிடுங்க. அது வந்து அதோட நடுவில் உள்ள பீஜியை வெளியாக்கிடுங்க. அனியன் வெங்காயத்தை வந்து பொடிசாக வெட்டிக்குங்க. அதுக்கப்புறம் வந்து லைம் லீஃப் இருக்குல்ல, அதை வந்து ஸ்லைஸாக வெட்டிடுங்க. சரிங்களா? ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன், தொம்யம் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஃபிஷ் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், ஊடாங் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துங்க, ஸ்மால். சாவி இல்லைனாக்கா கையிலான்னு எதாவது செய்ய இருந்தால் கூட நீங்கள் 1 கப் எடுத்துங்க. 2 முட்டை. ஒயிட் ரைஸ் எடுத்துங்க, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. இப்போ நம்ம சமைக்கலாம். முட்டையை முதலாவது பொரித்து வச்சுருவோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி முட்டையை வந்து நல்லா கிறிஸ்பி கீழே வந்து தாய் ஸ்டைலில் பொரித்து எடுத்துருவோம். நான் முட்டை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன், நாங்கள் சாப்பிட்ற மாதிரி டபுள் சைட்டும். ஆனாக்கா தாய் ஸ்டைல்னாக்கா ஒரு சைட்டு மட்டும் தான் பொரிச்சு எடுப்பாங்க. மேலே வந்து அந்த எல்லோ வைக்கு வந்து உடையாமல் அப்படி ராணியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இதே போல் இன்னொரு முட்டையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். நான் 2 முட்டை சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த முட்டையும் அதேமாதிரி நல்லா கொஞ்சம் கீழே கிறிஸ்பியாகவும் போட் சைடு வந்தது எடுத்துருவோம். 2வது முட்டையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்க போவோம். ஸோ ஏற்கனவே முட்டை பொரிச்சு எண்ணெய் இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், லிமோ புருட், சிராய், ஊசி மிளகா, ஸோ டொமேட்டோ மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் சட்டியில் போட்டு நம்ம தாளிப்போம். தாளிக்கிறப்ப நல்லா நேரம் வரட்டும். நம்ம ஏற்கனவே சிராய் வந்து நல்லா இடிச்சிட்டோம். ஸோ அதனால் இது நீங்கள் பரட்டுறப்ப நல்ல ஒரு மணமாக சட்டுன்னு வேகக்கூடிய ஜாமாவாக இருக்கும். அதை தவிர்த்து ஊடான் எடுத்து வச்சு இந்த ஊடானை போட்டுருவோம். ஊடானை போட்டுட்டு நல்லா கிண்டுவோம். ஓரளவு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நல்லா லேசாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, எனக்கு அது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, அதனால் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொம்யம் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணேன். அது முடிச்சுட்டு வெஜிடபிள் போடுறேன். வெஜிடபிள் வந்து க்ரீன் வெஜ் எடுத்துச்சுல, சாவி, அது போட்டுட்டு சுகர் 1 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போடுவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். ஸோ கீரை நல்லா வந்துருச்சு. சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, ஸோ ஃபைனலி எல்லாம் வந்த பிற்பாடு தான் வந்து நம்ம டொமேட்டோ போடுறோம். டொமேட்டோ ஏற்கனவே வெட்டிச்சுன்னா அது போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கொட்டுறோம். ஸோ 2 பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு 2 போல் ரைஸ் வச்சுருந்தேன். ஸோ அதில் நீங்கள் கட்டி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பரட்டிக்கிட்டு அப்படியே அமர்த்தி விட்டிங்கனாக்கா எல்லாம் உடஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக நீங்கள் பரட்டி எடுக்கணும். தாய் தொம்யம் ஃப்ரைட் ரைஸ் இஸ் ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். ஹாப்பி குக்கிங். Drop it.